விளையாட்டு ஆசிரியர்களின் இரண்டாவது பாடம். டிசம்பர் 30. மாலை 3 மணி. UIT விளையாட்டு மைதானம் வழக்கத்தை விட இன்று வேறுபட்டது. மாணவர்கள் இல்லாமல் ஆசிரியர்களே விளையாட்டு உடையில் மைதானத்தில் நின்றனர். காரணம், ஃபேக்கல்டி ஸ்போர்ட்ஸ் பேஷ் 76வது குடியரசு தின நினைவாக. வகுப்பறையில் அறிவை பகிர்ந்தவர்கள் இன்று மைதானத்தில் ஒற்றுமை, ஒழுக்கம், தைரியம் ஆகியவற்றை எடுத்துரைக்கத் தயாராக இருந்தனர். விசில் ஒலித்தது, விளையாட்டு தொடங்கியது. ஒரு பக்கம் கல்லூரியின் மூத்த பேராசிரியர், மறுபக்கம் இளம் ஆசிரியர். வயது வேறானாலும் உற்சாகம் ஒன்றே. பந்து தரையை தொட்ட ஒவ்வொரு முறையும் இது வெறும் விளையாட்டு அல்ல, நம் நாட்டின் ஒற்றுமையின் அடையாளம் என்ற உணர்வு அனைவரிடமும் பரவியது. மாணவர்கள் வெளியே வென்று பார்த்தனர். சார் இப்படியெல்லாம் ஓடுவாரா? மேடம் இவ்வளவு எனர்ஜியா? அவர்களின் கண்களில் ஆச்சரியமும் மரியாதையும் கலந்திருந்தது. விளையாட்டு முடிந்தது, கோப்பை உயர்ந்தது. ஆனால் உண்மையான வெற்றி வென்ற அணிக்கல்ல, ஒற்றுமையாக விளையாடிய ஆசிரியர்களுக்கே. அந்த நாளில் மாணவர்கள் ஒரு புதிய பாடம் கற்றார்கள். ஆசிரியர் என்றால் வகுப்பறையில் மட்டுமல்ல, வாழ்க்கையிலும் முன்னுதாரணம். குடியரசு தினத்தின் உண்மையான அர்த்தம் அன்றே மைதானத்தில் உயிர் பெற்றது. ஒற்றுமை, சமத்துவம், விளையாட்டு உணர்வு.